தமிழகத்தில் பயின்று வரும் பாகிஸ்தானைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களை சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்ப காவல்துறை திட்டமிட்டு வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம், இந்த தகவல் குறித்தான விரிவான தகவல்கள். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை அந்த நாட்டிற்கு அனுப்ப வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டமிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து அவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுடைய விசாவும் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் எந்தெந்த மாநிலங்களில் பாகிஸ்தானியர்கள் வசித்து வருகிறார்கள், அவர்கள் எதற்காக இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை எடுத்து மத்திய உளவுத்துறை அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் சுமார் 200 பாகிஸ்தானியர்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதிகாரிகள் அதனை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இருந்தாலும் அவர்கள் எதற்காக இங்கு தங்கியிருக்கிறார்கள் என்ற பட்டியலை எடுக்கக்கூடிய பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக மருத்துவ சிகிச்சைக்காகத்தான் பாகிஸ்தானியர் அதிகம் பேர் தமிழகத்தில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களுடைய நிலை என்ன என்பது தொடர்பான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவர்கள் பாகிஸ்தானிலிருந்து தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகளில் பாகிஸ்தானிய மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திருப்பி அனுப்புவதற்கான திட்டத்தையும் மத்திய அரசு வகுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக மத்திய உளவுத்துறை மூலமாக ஒரு ஆலோசனை நடந்து வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் மேலும் அந்த மாணவர்கள் எவ்வளவு வருடங்களாக இங்கு தங்கியிருக்கிறார்கள், எந்த விசா அடிப்படையில் இவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய விசா சரியான முறையில் இருக்கிறதா என்று பல்வேறு கட்ட விசாரணைகள் தற்போது நடந்து வருவதாக தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.